கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம எரேமியா 43 பார்த்துட்டு இருந்தோம். 43ல் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கேளாதபடிக்கு யோகனான் என்ன செஞ்சானா, ஜனங்களை எரேமியாவும் பாருக்கும் சேர்ந்து கெடுக்குறாங்க. அவங்க தான் எங்களை தங்க விட மாட்டேக்காங்க யூதா தேசத்தில் அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்துறதை நம்ம பார்த்தோம். அதனால் கர்த்தர் செஞ்சார், எகிப்து தேசத்துக்கு அழிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், நேபுகாத்நேச்சாரை அனுப்பி அவர்கள் மூலமாக எகிப்து தேசத்தை நேபுகாத்நேச்சாரை அழிப்பான். சாவுக்கு எதுவன் சாவுக்கும், சிறையிருப்பானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு எதுவன் பட்டயத்துக்கும் உள்ளவன். எகிப்து தேவர்களை கோயில்களில் அக்கினியை நான் கொளுத்துவேன். அந்த நாட்களில் நினச்சிவாங்க அவங்கள சுட்டெரித்து அவளை சிறைப்படுத்தி போய் ஒரு மேய்ப்பன் ஒரு கம்பளி போர்த்து கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தில் போர்த்து கொண்டு அவிடத்திலிருந்து சுகமாய் புறப்பட்டு போவான்னு சொல்கிறாப்புல. அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்ஷிமேசின் சிலைகளையும் உடைத்து எகிப்து தேவருடைய கோவில்களில் அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உண்டாகி அதை சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ 44வது அதிகாரத்தில் என்னென்னா, இப்போ எகிப்து தேசத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, குடியேறி இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் மிக்தோல், தக்பாஸ், நோப், பத்ரோஸ் இதில் வாசமாக குடியிருக்கிற யூதர் குறித்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, எரேமியாவுக்கு உண்டான வசனம். இதில் குடியிருக்கிற மக்களுக்கு எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் மூலமாக உண்டான வசனம் என்னென்னா, இஸ்ரவேலியனா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எருசலேம் மேலும் யூதாவின் சகல பட்டணங்கள் மேலும் வரப்பண்ண தீங்கையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கண்டீங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால நான் அனுப்பின தீங்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கண்டீங்க. அவங்க பிதாக்கள் அறியாத தேவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, தூபம் காட்டினீங்க, ஆராதனை செஞ்சிட்டீங்க, எனக்கு கோபம் ஊட்டுனீங்க. அவர்கள் செய்த பொல்லாத நிமித்தம் தேசம் என்ன செய்து பாலாய் கிடக்கிறது. அதனால் இந்த காரியத்தை என்ன செய்து, அருவருப்பான காரியத்தை நான் செய்யாதீர்கள் என்று எத்தனையோ தீர்க்கதரிசியின் மூலமாக நினச்சிருந்தேன், எச்சரிப்பு கொடுத்தேன். சிலை ஊழியக்காரன் எச்சரிப்பு கொடுத்தோம், நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினீங்க. அந்நிய தேவர்களுடைய தான் இருந்தீங்களை திருட எனக்கு என்னுடைய சொல்லை கேளாதபடிக்கு எனக்கு நினச்சிங்க பொல்லாப்பு நீங்கள் செஞ்சு அந்நிய தெய்வத்துக்கு நினச்சிங்க, உங்கள் செவியை சாய்த்தீங்களை திருட எனக்கு நீங்கள் நினச்சி உங்களை செவியை சாய்க்காமல் போயிட்டீங்க. அதனால தான் கர்த்தருடைய கோபம் நினச்சது உங்கள் மேலே மூண்டுச்சு. யூதாவை எருசலேம் பதிலும் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிஞ்சதுனால அந்த தேசம் இப்போ எப்படி இருக்குன்னா வனாந்திரமும் பாலுமாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்தலையும் இஸ்ரவேலியனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், மீதியாக வைக்காதபடிக்கு உங்கள் புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், பால் குடிக்கிற குழந்தைகள் எல்லாவற்றையும் நான் வேறற்று போக பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் வேறற்று போக பண்ணதற்காகவும் சகல ஜாதிகளுக்களும் நீங்கள் சாபமும் நிந்தியமாக இருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்தில் அந்நிய தேவர்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, தூபம் காட்டிட்டீங்க. யூதா தேசத்திலும் எருசலேம் வீதிகளும் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகள், யூதா ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகள், அவர்கள் செய்த ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகள், நீங்கள் செய்த பொல்லாப்புகள், உங்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகள் எல்லாம் நீங்கள் மறந்து போயிட்டீங்களா? அவங்க இந்நாள் மட்டும் எரிச்சுறாங்க, மனம் நொறுங்குண்டது இல்லை. நான் இப்படி பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் மனம் நொறுங்குண்டது இல்லை. அவங்க பயப்படவும் இல்லை. அவங்க என்ன செய்றாங்க, பிதாக்கள் முன்பாகவும் என்னுடைய வேதத்தின்படி என்னுடைய கட்டளையின்படி என்ன செய்யலை, அவங்க நடக்கலை. பிதாக்களை போல் என்னுடைய வேதத்துக்கு கட்டளைக்கு என்ன செய்யலை, அவங்க கீழ்ப்படிந்து நடக்கலை. அதனால் இஸ்ரவேலியனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு தீர்வு உண்டாகவும் யூதா வனத்தையும் சங்கரிக்கத்தக்கதாக முகத்தை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், நான் திருப்பிட்டேன். எகிப்து தேசத்தில் தங்கும்படிக்கு தங்கள் முகங்களை திருப்பின மீதியான யூதரை நினைச்சுவேன், நான் வாரிக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. எகிப்து தேசத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, நிர்மலமாகி போவீங்க. அங்கே சிறியவனிலிருந்து பெரியவன் வரைக்கும் என்ன செஞ்சீங்க, பட்டயத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, இரையாவீங்க. பஞ்சத்தாலும் நிர்மலமாவீங்க. அங்கே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் நீங்கள் செத்து சாபமும் பாலும் பழிப்பும் நீங்கள் நினச்சிங்க, நிந்தையும் ஆவுங்க அப்படின்னு சொல்கிறார். நான் எருசலேமே தண்டித்தபடி எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் நினச்சிவேன். எப்படி எருசலேமே அது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியினால் தண்டிச்சனோ அதே போல் இப்போ எகிப்து தேசத்தில் போய் நீங்கள் தங்கியிருக்கிற உங்களையும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இருந்தனால பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எகிப்து தேசத்தில் தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்மா வாஞ்சிக்கிற யூதா தேசத்தில் குடியேறுவதற்கு அங்கே திரும்பி போக வேண்டும் என்று நீங்களாம் என்னச்சிங்க வந்தீங்களா, அந்த மீதியான யூதரில் யாரெல்லாம் மீதியாக இருக்காங்களோ அவங்க கூட என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. தப்பி போகிற மற்றவர்களே ஒழிய அவர்கள் ஒருவர் அங்கே என்ன செய்து திரும்புவதில்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ தங்கள் ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுறதுக்கு அறிந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டமாக நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும்
எகிப்து தேசத்துல பத்ரோஸ் குடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரயோஜனமாக சொல்றாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை எரேமியா சொல்லும்போது இப்போ எரேமியாவுக்கு மாறுத்தரமாக சகல ஸ்திரீகள், அந்நிய தேவதைக்கு தூபம் கட்டினவங்க எல்லாரும், புருஷர்கள், ஸ்திரீகள் எல்லாரும் பெருங்கூட்டமா வந்து எரேமியா மட்டும் என்ன பிரயோஜனம் சொல்றாங்கன்னா, நீ கர்த்தருடைய நாமத்தினால எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவிகூடாது பட்டீங்க. வந்து எப்படி இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொன்னியோ அதன்படி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கூடாதபடிக்கு போயிட்டோம். எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம். வானர அக்கினிக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், தூபம் காட்டிட்டோம். வானர அக்கினிக்கு நாங்கள் பானப்படிகளை என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் வார்த்தோம். நாங்கள் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேம் வீதிகளிலும் எப்படி செய்தது போலவே எருசலேம் வீதிகளிலும் செய்தது போலவே நாங்கள் என்ன செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் வாழ்ந்திருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்து தேசத்தில் வாழும்போது நாங்கள் வானர அக்கினிக்கு தூபங்காட்டி பலி செலுத்தி நாங்கள் இருக்கும்போது என்ன செஞ்சோம், நாங்கள் நல்லா இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கேடுமே வரல, நாங்கள் நல்லா இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் வானர அக்கினிக்கு நாங்கள் தூபம் காட்டாமல் போனது நாள்லேருந்து எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு அப்போ எல்லாமே குறைப்பட்டுட்டு பட்டைத்தலம் பஞ்சத்தலம் அழிந்து போகிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வானராக்கி தூபம் காட்டி அவளுக்கு பானபல்ல வார்த்த போது எங்கள் புருஷன் அனுமதி இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சோம், அவளுக்கு பணியாரத்தெல்லாம் சுட்டோம், பானபலியெல்லாம் வார்த்து நாங்கள் நமஸ்கரித்தோம். ஆனால் எரையுமே எங்களுக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனால ஸ்திரிய புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி சொல்கிறோம். இவங்க இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், எங்கள் புருஷர்கள் அனுமதி இல்லாத கூட நாங்கள் என்ன செஞ்சோம், எங்கள் வானர அக்கினிக்கு நாங்கள் தூபங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், செலுத்தணும், அக்கினிக்கு எல்லாம் செஞ்சு வந்தோம். அந்த நாட்களில் கூட நாங்கள் என்ன செஞ்சோம், நல்லா இருந்தோம். ஆனால் இப்போ தான் நாங்கள் என்ன செய்யலை, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மறுத்திரமாக இப்படி இருந்துச்சு நாங்கள் முரட்டாட்டமாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் இப்போ அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர்கள் எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜன ஸ்திரிய புருஷர்களையும் யாவரையும் நோக்கி அவர் என்ன சொல்றாருன்னா, யூதாவின் பட்டணத்தில் எருசலேம் வீதியில் நீங்கள் உங்கள் பிதாக்கள், உங்கள் ராஜாக்கள், உங்கள் பிரபுக்கள், தேச ஜனங்கள் எல்லாரும் காட்டின தூபங்களை எல்லாம் கர்த்தர் நினைச்சு அதையெல்லாம் என்ன செஞ்சாரு, உங்களை அவர் மனதில் என்ன செஞ்சார், வச்சு கொண்டாரு. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பு, நீங்கள் செய்த அருவறுப்புகள் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடினால தான் என்ன செஞ்சிட்டாரு, இந்த நாளில் உங்களை அந்தரவெளியும் பாலுமான சாபம் ஆக்கிட்டாரு. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாத படிக்கும், அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் நீங்கள் இணங்கி நடக்காதபடி போனதுனால தான் இந்த நாளில் உங்களுக்கு இப்படி ஒரு தீங்கு நேரிட்டது அப்படின்னு சொல்லி இப்போ எரேமியா நினைச்சிடா அவங்க பார்த்து சொல்கிறாங்க. பின்ன எரேமியா சகல ஜன நோக்கி சொல்கிறான், ஜனங்களையும் ஸ்திரீ நோக்கி சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதராய் நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இஸ்ரேல் தேவனாசிரியன் கர்த்தர் சொல்கிறது என்ன அப்படின்னா, வானராக்கினிக்கு என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டுனீங்க, அவருடைய பானப்பள்ளிகளெல்லாம் என்ன செஞ்சீங்க, வார்த்தீங்க. தாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை எவ்விதத்தில் நாங்கள் நினைச்சுவோம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு செலுத்தினீங்க. நீங்களும் உங்கள் ஸ்திரீகளும் உங்கள் வாயினால் சொல்லி உங்கள் கைகளினால் என்ன செஞ்சீங்க, நிறைவேற்றினுங்க. உங்கள் பொருத்தனைகளை நீங்கள் ஸ்திரப்படுத்தினது மெய் தான், ஆனாலும் செலுத்தினதும் மெய் தான். எகிப்து தேசம் குடிக்கிற யூதா ஜனங்களை நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கிறார். ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்யக்கூடாது படிக்க நாங்கள் வானராக்கினிக்கு இப்படிலாம் செய்வோம்னு சொல்லிட்டு நாங்கள் பொருத்தனை பண்ணிட்டோம், அதனால் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் செஞ்சதும் சரிதான், ஆனாலும் எகிப்து தேசத்தில் வந்து குடியிருக்கிற யூதா ஜனங்களை நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எகிப்து தேசம் அங்கே ஒரு யூதா மனுஷன் வாயினாலும் ஒரு நாமம் வழங்கப்படுது என்று நான் என் மகத்தான் நாமத்தை கொண்டு ஆணையிடுறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு சொல்றாரு, நான் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே என்ன செஞ்சிடறேன், நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா மனுஷர் எல்லாரும் என்ன செய்றாங்க, ஒளிந்து தீர்மலும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, சங்காரம் ஆகுவாங்கங்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கட்டளைக்கு கற்பனைக்கு முற்பதாக செய்தபடி கீழ்ப்படியாத படிக்கு இருந்துட்டு வானராக்கினிக்கு தூபம் காட்டுனது மாத்திரமல்ல, நாங்கள் எச்சரிப்பு கொடுத்தோம், என்ன நாங்கள் பொருத்தனை பண்ணிட்டோம், அதை செஞ்சு தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறதுனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, யூதா மனுஷர் எல்லாரும் ஒளிந்து தீர்மலவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, சங்காரம் ஆவீங்க. பட்டயத்துக்கு தப்புறவர்கள் எகிப்து தேசத்துலேருந்து யூதா தேசத்துக்கு கொஞ்சம் போய் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பேராய் திரும்புவாங்க. பட்டயத்து தப்புறவங்க எகிப்து தேசத்தில் கொஞ்சம் பேர் தான் நினச்சிவாங்க போவாங்க. அப்படியே எகிப்து தேசத்தில் தங்க வந்த யூதல் மீதியான அனைவரும் அக்காலத்தில் நினச்சிடுவாங்க, தங்களோட வார்த்தையோ என்னுடைய வார்த்தையோ
இல்லை யாருடைய வார்த்தை அவங்க நினைச்சிரு மெய்ப்படுன்னு சொல்லி அந்த நாளில் அறிவாங்க அப்படின்னு சொல்கிறார். நான் இவ்விடத்தில் நான் நினைச்சிருவேன் உங்களை தண்டிப்பேன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக சொன்ன என் வார்த்தைகள் மெய் என்று நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு இதுதான் ஒரு அடையாளம்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, யூதான் ராஜாவை சிதைக்கியாவை பார்த்து சொல்றாரு, அவனுடைய சத்துருவம் அவனுடைய பிராணனை வாங்க தேடுமாய நேபுகாத் நேச்சார். சிதைக்காவுக்கு எதிரி யாரு? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் என்னும் பாபிலோன் ராஜான் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா சிதைக்கியா கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்படியா போனனால நேபுகாத் நேச்சார் கையில் என்ன செஞ்சுட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. அதுபோல பார்வோன் ஒப்பிரா என்னும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சத்துருக்கள் கையிலும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? அவனோட பிராணன் வாங்க தெரிஞ்ச கையில் என்ன செஞ்சுட்டாரு? ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எப்படி நேபுகாத்நேச்சரை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல பார்வோன் ஒப்பிரா என்ன அவனே என்ன செய்வாரு? அவனுடைய எதிரிகள் கையில ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு? எதையுமே சொல்றாரு. ஏன்னா இவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால கர்த்தர் என்ன செய்றாரு? நான் உங்களை நான் கைவிட்டுருவேன்னு சொல்றேன். இதே போல நாமளும் கிறிஸ்தவர்களா இருந்துட்டு கர்த்தரை அறிஞ்சவர்களா இருந்து அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அங்கே போனால் விடலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வானராக்கனிக்கு அந்நிய தெய்வத்துக்கு நம்ம யாரெல்லாம் தூபம் காட்டுக்கோ அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போனால் கர்த்தர் நம்மளே என்ன செஞ்சிருவாரு? கைவிட்டுருவார். நமக்கு பட்டையும் பஞ்சதான் நிச்சயம் நம்முடைய தேசத்தில் வரும். அதனால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை விட்டு விலகாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து அடங்கி நடந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? நம்மளுக்கு மனம் இறங்கி நம்மளை திருப்தியாக என்ன செய்வார்? வைப்பார். நம்மளுடைய தேசத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பேன் தவிர நான் இப்படி அவங்க கூட்டு போனாங்க இவங்க கூட்டு போனாங்க அதனால நான் இப்படி போனேன் நான் பொருத்தனை பண்ணிட்டேன் இதை நான் செஞ்சு தீருவேன்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்துக்கு என்ன செய்ய எனக்கு பொருத்தனை பண்ண நிறைவேற்றுவேன்னு சொல்லி செஞ்சா நிச்சயம் கர்த்தர் என்ன செஞ்சுருவார்? கை விட்டுருவார். நம்ம மேல் பட்டயம் தான் வரும். அதனால இதுவரைக்கு யாரும் அந்நிய தெய்வத்துக்கு ஏதாவது நம்ம பானை பழி பார்க்கணும் நவுக்கிறவங்களுக்கு அதை செலுத்தணும் இதை செலுத்தணும் பொருத்தனை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாலும் என்ன செஞ்சிருங்க? அவனோட மன்னிப்பு கட்டுறதுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த தண்டனைக்கு நம்ம நினைச்சுக்கிட்ட ஆளாகாத கூடாது. எப்படி எரேமியாவோட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்களோ அதே போல் நம்ம உண்மையான ஊழியக்காரங்க சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம நினைச்சு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அதுக்கு நினைச்சணும் ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படிந்தால் நம்மளும் நினைச்சலாம் மரண தண்டனையிலேருந்து தப்பலாம். அடுத்தல 45வது அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஏசியாவின் குமாரன் யோயாக்கிம் என்னும் யூதாராஜ்ய 4ஆம் வருஷத்துல நேரியான் குமாரனாகிய பாருக்கு தான் என்ன சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் எரேமியா சொல்ல என்ன செய்யறான்? எரேமியா அந்த காவற்சாலை முற்றத்துல அடைக்கப்பட்டிருக்கால அந்த சமயத்துல அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் நினைச்சான் அப்படியே பாருக்கிட்ட சொல்றான். பாருக்கிட்ட சொல்லும்போது பாருக்கு இந்த வார்த்தைகளை என்ன செஞ்சான்? புஸ்தகத்துல எழுதி இது பாருக்கு என்ன சொன்னதை உன்னை குறித்து இஸ்ரேலியனா கருத்து சொல்லுகிறது என்னவென்றால் இப்போ அந்த பாருக்கிட்ட தான் இப்போ நம்ம சொன்னோம்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுத சொல்லி எரேமியா வாயினால கருத்து சொன்னதை என்ன செஞ்சேன்? எழுதலாம். இந்த பாருக்குக்கு இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் சொல்ல எழுதின எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னதை சொல்ல எழுதின பாருக்கு இப்போ பாருக்கு குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணார், என் தவிப்பினால் இழைச்சேன், இளைப்பாறுதலே காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். ஏன்னா சொல்றான், நான் எனக்கு ஐயோ நான் நோவை சஞ்சலத்தினாலும் வர்த்திக்க பண்ணிட்டேன், கர்த்தர் எனக்கு வர்த்திக்க பண்ணிட்டாரு, என் தவிப்பனால நான் செஞ்சுட்டேன், இழைச்சிட்டேன், இழைப்பாறுதல நான் காணாமல் போயிட்டேன்னு சொல்லி கர்த்தர் ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்த வார்த்தையே வாயினால் கேட்டு எழுதின மனுஷனை இவனே என்ன செஞ்சுட்டான்? பின் வாங்கிட்டான். அதனாலதான் கர்த்தர் அவனை என்ன சொல்றாரு? நான் கட்டினதே நான் நினைச்சிறேன், நான் எடுக்கிறேன், நான் நாட்டினதே பிடுங்குறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். எப்படி நான் உனக்கு செய்கிறேனோ இதே போல் இந்த முழு தேசத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் இடிக்க போகிறேன், கட்டினதை இடிக்க போகிறேன், நாட்டினதை பிடுங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்தரிச்சுட்டாரு. சொல்கிறாரு, நீ உனக்கு பெரிய காரியத்தை தேடுறாயா? தேடாத. இதோ மாம்சமான யாவரும் மேலே கர்த்தர் என்ன செஞ்சுட்டார்? தீங்க வர பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுடைய சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தல 46வது அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கு விரோதமாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். புறஜாதிகளுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம இந்த 46வது அதிகாரத்தில் பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா, எகிப்தை குறித்தும் ஐப்ராத்து நதி எண்டில் கர்மேசில் இருக்கிற பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், இவங்க தான் யாரு? புறஜாதியார், கர்த்தர் அறியாதவர்கள். இவங்க யோசியான் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜா 4ஆம் வருஷத்துல என்ன செஞ்ச முறியடித்ததுமான
பார்வோனேகோவும் எண்ணப்பட்ட எகிப்து ராஜான் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, கேடகங்கள் பரிசயங்கள் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு என்ன செய்யுங்க, நீங்க பாருங்க, குதிரை வீரரை குதிரைகள் மேல் சேனங்களை வச்சு ஏறி தலைச்சீராக நீங்க என்ன செய்யுங்க, அணிந்து கொண்டு நில்லுங்க, ஈட்டிகளை துளைக்கி கவசங்களை என்ன செய்யுங்க, தடுத்து கொள்ளுங்க. அவர்கள் கலங்கி பின் வாங்குறது நான் நினைச்சல, நான் காண்கிறது என்ன, சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் மித்தமும் அவருடைய பராக்கிரம செயல்கள் முறிக்கப்பட்டு திரும்பி பாராதபடிக்கு என்ன செய்றாங்க, ஓட்டமாய் ஓடி போறாங்க. அதனால ஓடி போறாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறாருன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, வேகமா யாரெல்லாம் ஓடி போறானோ அவங்க என்ன செய்யலாம், ஓடி போக வேண்டாம். பராக்கிரமசாலி என்ன செய்ய வேண்டாம், தப்பி போகவே வேண்டாம். வடக்கு அபிராயத்து நதி அண்டில் அவங்க என்ன செய்வாங்க, இடறி விடுவாங்க. நீ தான் ஓடினாலும் ஓடண்டா, பராக்கிரமசாலின்னு தப்பி போண்டா. நீ அப்படி போனாலும் வடக்கு ஐப்ராத்து நதி அண்டில் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாரும் இடறி தான் விழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரவாகம் எப்படி புரண்டு வருதோ, இவ்வளவு பிரவாகம் புரண்டு வருகிறான். அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல நினைச்சான் அவன் எழும்பி வருகிறான். தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் நினைச்சுவேன் நான் அழிப்பேன் சொல்லி அவன் சொல்றான். சொல்லிட்டு சொல்றாரு, குதிரைகளே நீங்க போய் என்ன செய்யுங்க, ஏறுங்க, ரதங்களை கடன்ட்டு சொல்லி என்ன செய்யுங்க, நீங்க ஓடுங்க. பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரை என்ன செய்வாங்க, புறப்பட்டு வட கடவர்கள்னு சொல்லிட்டு, ஆனாலும் இது சேனையின் கர்த்தராகிய ஆண்டவரினாலும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகிட்ட நாளுமா என்னச்சது இருக்கிறது. அதனால பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் யாரெல்லாம் திருப்தியாகி என்ன செய்யும், அவங்கெல்லாம் வெறுத்திருப்பாங்க. பட்டயம் தப்பி அவங்கள என்ன செய்றாங்க, வெறுத்திருப்பாங்க. வடதேசத்தில் ஐப்ராயத்து நதி அண்டையில் சேனையின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு என்ன செய்யுது, ஒரு யாகம் ஒன்று இருக்குது, யாகம் உண்டு. அங்கே எகிப்தின் குமாரத்திலே கன்னிகை நினைச்சு நீ கீழையாத்துக்கு போய் பிசிந்தாயிலம் வாங்கு, திரளான அவிழ்தலை கட்டுகிறது உனக்கு விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகுதுங்கிறார். எகிப்தின் குமாரத்தை கன்னிகை பார்த்து கீழையாத்துக்கு போய் என்ன செய்யுது, பிசிந்தாயிலம் வாங்கு, அது உனக்கு ஆரோக்கியம் உண்டாக்காது. ஜாதிகள் என்ன செய்வாங்க, உழைச்சியை எரிச்சுவாங்க கேள்விப்பட்டாங்க. உன் கூக்குரலால் என்ன செஞ்சுட்டு தேசம் நிறைஞ்சிட்டு பராக்கிரமசாலி என்ன செய்வாங்க, இடறி எல்லாரும் என்ன செய்வாங்க, ஏகமாக என்ன செஞ்சாங்க, விழுந்தார்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி சொல்றாப்புல. அடுத்தபடியாக சொல்றாரு, எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வருவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொன்ன வசனம். நேபுகாத்நேச்சார் பாபிலோனிலிருந்து எப்படி தேசத்தை அழிக்க, எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வருவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்க தரிசன இடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம் என்னன்னா, நீ என்ன செய்து ஆயத்தப்பட்டு நில்லு, பட்டயம் என்ன செய்யுது, உன்னை சுற்றிலும் உண்டானது என்ன செய்யும், பட்சித்து போடுறது என்று சொல்லி நீ என்ன செய்ய சொல்லு அப்படிங்கிறார். அப்புறம் எகிப்தில் இதை அறிவிச்சிட்டு மிக்தோவிலையும் என்ன செஞ்சிரு, இதை போய் நீ சொல்லு. ஏன்னா நேபுகாத்நேச்சார் எல்லாத்தையும் எகிப்து தேசத்தை என்ன செய்ய போறான், அழிக்க போறான்னு சொல்லி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக மிக்தோலிலையும் போய் என்ன செய்ய இது சொல்லுங்கிறாரு. தோப்பு தக்பா நசிலையும் நீ என்ன செய்யுது, இதை குறித்து நீ பிரசித்தம் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்புறம் உன் வீரர் என்ன செய்வாங்க, வாரி கொல்லப்படுறது என்ன, கர்த்தர் அவர்களை தள்ளினதுனால அவங்க என்ன செய்யல, நிலை நிற்கலையா. வீரர்கள் கர்த்தர் தள்ளுனதுனால என்ன செய்யல, நிலை நிற்கல. அநேகரை என்ன செஞ்சுறாங்க, இடர பண்ணுறாரு. கர்த்தர் நினைச்சுறாரு, அநேகரை இடர பண்ண அவனவன் தனக்கு எடுத்துருமா என்ன செய்யறான், விடுறான். அவங்க என்ன செய்றாங்க, எழுந்துருங்க, சொல்லுற பட்டயத்திற்கு தமது ஜனத்தினடிக்கும் தான் பிறந்த தேசத்துக்கும் திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. ஆனால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் என்ன செய்றான், பாழாக்கப்பட்டுட்டான். அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததுண்டு அங்கே என்ன செய்வாங்க, சத்தமிட்டு ஜனங்கள் சொல்றாங்கன்னு சொல்றாரு. பர்வதங்களில் என்ன செய்யுது, தாபோரம் சமுத்திரத்து அருகே ஒரு கருமேலும் இருக்கிற நிச்சயம் போல அவன் வருவான் என்பதே சேனையின் கர்த்தர் எனும் நாமம் உள்ள ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாருன்னு சொல்றாரு. அடுத்தபடியாக எகிப்து தேசவாகிய குமாரத்தியை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எகிப்து தேச குமாரத்தியை சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. ஏன்னா சிறையிருப்புக்கு போகிறதுக்கு பிரயாண ஜாமான்களை என்ன செய்ய நீ ஆயத்தப்படுத்து. நோப்பு என்ன செஞ்சிடும், பாழாகி போயிடும். அது குடியில்லாதபடிக்கு என்ன செஞ்சிடும், சுட்டெரிக்க போயிடும். எகிப்தின் மகா நேர்த்தியான
எகிப்தின் மகா நேர்த்தின கடறி அடிக்கிறவன் நினைச்சுதான் வடக்கே இருந்து என்ன செய்கிறான் வருகிறான். அது நடுவில் இருக்கிற கூலிப்படைகள் கொளுத்த எரிதின் காளைகளை போல இருக்கிறாங்க. இவர்களும் நிற்காத படிக்க நினைச்சுறாங்க, திரும்பி கொண்டு ஏகமாக என்ன செய்வாங்க, ஓடி போவாங்க. அவர்கள் விசாரிக்கப்படுகிற ஆபத்து அவர்கள் மேல் என்ன செய்து வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாப்புல சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக அவன் என்ன செய்வான், பாம்பை போல என்ன செய்வானா, திரும்பி வருவானா. பாம்பை போல என்ன செய்வான், திரும்பி வருவான். இராணுவத்தோடு நடந்து வந்து காடு வெட்டிகளை போல கோடரிகளோடு என்ன செய்வானா, அதன் மேல் அவன் என்ன செய்வானா, வருவானா. எண்ணப்படாத மரங்களாக இருந்தாலும் அந்த காட்டை கூட என்ன செய்வாங்க, வெட்டுவார்களாம். எண்ணப்படாத மரங்கள், நிறைய மரங்கள் இருந்தால் கூட என்ன செய்வாங்களாம், அந்த காட்டில் என்ன செய்வாங்களாம், அந்த மரத்தெல்லாம் வெட்டுவாங்களாம் என்று கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். அப்புறம் அவர்கள் என்ன செய்வாங்க, வெட்டிகளை பார்க்கலும் அதிகமாக இருக்கிறாங்களாம். எகிப்திலுள்ள ஜனங்கள் வெட்டிகளில் போன்ற அதிகமாக ஜனங்கள் இருக்காங்களாம். அவர்களுக்கு தொகையில் எண்ண கூட முடியாத அளவில் தொகை இல்லாதபடிக்கு அவ்வளோ ஜனங்கள் இருக்காங்களாம். ஆனால் எகிப்தின் குமாரத்தை என்ன செய்வானா, அதை பார்த்து கலங்குவாலாம். வடதேச ஜனங்கள் என்ன செய்வாங்க, அவங்க கையில் என்ன செய்வாங்க, வந்து ஒப்பு கொடுக்கப்படுவாங்களாம். திரும்ப சொல்கிறாரு இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதோ நான் நோய் என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பி இருக்கிறவங்களையும் விசாரிப்பாங்களாம். என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிராணனை யாரெல்லாம் வாங்க தேடினார்களோ அவர்களுடைய கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கையிலும் அவனுடைய சேவகர்களுடைய கையிலையும் என்ன செய்வாங்க, அவர்களை வந்து என்ன செய்வாங்க, நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அது வந்து எப்படி பூர்வ காலத்தில் எப்படி குடியேற்றப்பட்டுச்சோ அதே போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. மேலும் யாக்கோபை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் தாசனா யாக்கோபே, நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத, இப்படி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீ இதெல்லாம் குறித்து என்ன செய்யாத, நீ பயப்படாத. இஸ்ரவேலே, நீ என்ன செய்யாத, கலங்காத. நான் உன்னை என்ன செஞ்சிரு தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து நான் விடுவித்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்கிறார். பயப்படாத இஸ்ரவேலே, நீ கலங்காத. யாக்கோபுக்கு மறுபேர் இஸ்ரவேல், அதான் பயப்படாத கலங்காத சொல்லிட்டு சொல்கிறாரு. யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடு சாங்கோபத்தோடு இருப்பான், அவனை யாரும் தத்தளிக்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாரு, என் தாசனா யாக்கோபே, நீ என்ன செய்யாத, நீ பயப்படாதேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நான் உன்னோடே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளும் நான் நினைச்சுவேன், நான் நிர்மூலமாக்குவேன்னு சொல்லுவார். ஆனால் உன்னை மட்டும் என்ன செய்ய மாட்டார், நிர்மூலமாக்காதபடிக்கு உன்னை மட்டாய் தண்டிப்பேன்னு கருத்து சொல்கிறாரு. ஆனாலும் நான் உன்னை குற்றம் இல்லாமல் நீங்களாக விடுவதில் எங்கே, ஏன்னா நீ குற்றவாளி, நான் உன்னை குற்றம் இல்லாமல் விட மாட்டேன், மட்டாய் தண்டிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நீ பயப்படாதே கலங்காதேன்னு சொல்கிறாரு. இதே போல் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டா கர்த்தர் நம்மளே என்ன செஞ்சுவார், மட்டாய் தண்டித்து விட்டுருவார். இல்லைன்னா நமக்கு அதிக உத்தரங்கள் உண்டு. நாம் சில ஜனங்களை போல அதை இல்லாதபடிக்கு நாம் கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படிந்து உலகோட வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் தான் நம்மளை ஆசிரியப்பராக.